பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 130 சங்கீதம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு எப்பொழுது விடியும் என்கிற தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதக்காரன் எப்பொழுது விடியும் என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த வசனத்தை துவங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு காரியத்தையும் சேர்த்தே அவர் சொல்லி இருக்கிறார். ஜாமக்காரரை விட அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் ஒரு விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற அல்லது விடியற் காலத்துக்காக ஏங்குகிற ஒரு நபரை போல ஆண்டவர் எப்பொழுது என்னுடைய வேண்டுதல்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார் என்கிற எதிர்பார்ப்போடு அனுதினமும் காத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எதிர்மறையான சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கையை இழக்கச் செய்கிறது அல்லவா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மட்டுமல்ல, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். எனவே அன்பானவர்களே, அவருக்கு காத்திருக்கிற நாம் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். ஒரு விடியற் காலத்தை, பிரகாசமான எதிர்காலத்தை காணும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிரியை செய்கிறவராயிருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஒரு ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் ஆண்டவருக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை என் தேவன் நிறைவேற பண்ணுவீராக. தகப்பனே, குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேற போகிறதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சீக்கிரத்திலே விடியற் காலத்தை காண செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.